டிஜிட்டல் சிக்னேச்சர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெண்டர் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரேட்மார்க் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்சிஏ போர்ட்டலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஆர்இபிஎஸில் டெண்டர் போடுறதுக்கு ஐஆர்இபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வெப்சைட்லேயும் டிஎஸ்சி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஐஸ்கேட் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலில் டிஎஸ்சி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜெம் டெண்டருக்கு எல்லாமே டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இபிஎஃப்ஓ ஃபைலிங், பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் எல்லாமே டிஎஸ்சி யூஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்லேயும் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஜிஎஃப்டி, ஐஸ்கேட்டு, டிஜிஎஃப்டி, ஐஇசி கோடு இதில் எல்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறாங்க. பேங்க்கில் செர்சாய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இது சர்டிஃபிகேட் இல்லாத எம்டிக்கு இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்டிஃபிகேட் இல்லாத கீ எப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஹைப்பர் ஆப் வேணும். இது ஆல்ரெடி உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது அப்படி இல்லைன்னா நீங்கள் கீ இன்சர்ட் பண்ணது உங்கள் ஃபைல்ஸில் இங்கே காமிக்கும். இங்கே ஹைப்பர் செட்டப்னு இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஹைப்பர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். லாகின்னு கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக ஒரு பின் கொடுத்துருக்காங்க 1 to 8 வரைக்கும். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து பார்க்குறேன். இதில் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை, அதனால எதுவுமே ஷோ ஆகலை. இப்போ சர்டிஃபிகேட் இருக்கிற கீ இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சர்டிஃபிகேட் இருக்கிற கீ இன்சர்ட் பண்ணிட்டேன். லாகின் கொடுத்துட்டு இதோட யூசர் பின்னை போடுறேன். போட்டு லாகின் பண்ணோட அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து காமிக்குது. டபுள் கிளிக் பண்ணோம்னா டீட்டெயில்ஸ் காமிக்கும். அவங்க நேமு, அவங்களோட வேலிடிட்டி காமிக்குது. சர்டிஃபிகேட் பாத் கிளிக் பண்ணோம்னா தி சர்டிஃபிகேட் இஸ் ஓகேன்னு வரும். இப்படி இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்குது, வேலிடாக இருக்குதுன்னு அர்த்தம். டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி சப்ஜெக்ட்குள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க இண்டிவிஜுவல் நேமில் வாங்கியிருக்காங்களா, ஆர்கனைசேஷன் நேமில் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவைன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள்